பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேதமே மனமகிழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம தொடர்ந்து இப்படி ஆண்டவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கிறோம். அநேகர் ஆர்வத்தோடு நீங்கள் எங்களோடு கலந்து கொள்கிறீங்க, பைபிள் எங்களோடு சேர்ந்து தியானிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க. உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. இன்னும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இப்போவே நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேதத்தை தியானிக்கலாம். ஆமென். சமீபத்தில் கூட நிறைய இடங்களுக்கெல்லாம் நம்ம போகும் பொழுது இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சிலர் சொல்லும்போது வேதத்தெல்லாம் நாங்கள் வாசிப்போம், ஏதோ ஒரு வாசிக்கணுமேனு வாசிப்போம், ஆனால் இப்போ புரிந்து ரொம்ப அழகாக வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக சில சகோதரிகள், அதாவது வாலிப பிள்ளைங்க என்னிடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது முன்ன ஒரு சாப்டர் ஃபாஸ்ட்டாக வாசித்துருவோம், ஆனால் இப்போ கமா, ஃபுல் ஸ்டாப், அப்பொழுது, அங்கே, எதற்காக, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு அந்த காரியங்களெல்லாம் பார்த்து நாங்கள் வாசிக்கிறோம். அதோடு சேர்ந்து நீங்கள் சொல்லி கொடுக்கறது போல் ஜெபமும் பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாப்டர் படித்து அதை தியானித்து முடிக்கவே ரொம்ப டைம் எடுக்குது. இதை நான் மற்றவங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் என்று சொல்லும் பொழுது அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஏன்னா நம்ம போடுற விதை அநேகருக்குள்ள அது முளை தெழும்பி கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் போது நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். திடீர்னு தான் நம்ம ஒரு எதிர்பாராத விதமாக கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் அது இவ்வளோ தூரம் மக்களுடைய வாழ்க்கையில், குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது அவங்கள இந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துது, அவங்கள உற்சாகப்படுத்துது, அவங்கள ஆண்டவருக்கு நேராக நடத்துது என்று நான் நினைக்கும் பொழுது கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அநேக நேரங்களில் இந்த ப்ரோக்ராமை ஷூட் பண்ணலான்னு நினைக்கும் போது பல சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் நேரங்கள், காலங்கள், சமயங்கள் எல்லாம் நம்மளுக்கு இந்த டெய்லி மீட்டிங்ஸ் இருக்கிறதுனால, டைட்டாக ஓடிட்டே இருக்கிறதுனால சில நேரம் ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் எப்படியாவது நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார் இந்த ஊழியத்தை செய்வதற்கு. ஆமென். புதிய புதிய டாப்பிக்கும் கற்றுக் கொடுக்குறார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இந்த செய்திகள் நாங்கள் மெடிடேட் பண்ணி அதை உங்களுக்கு அதை கொண்டு கொடுக்கும்போது அது நிச்சயமாகவே அது பலனுடையதாக இருக்கிறது என்று அறிந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இன்னைக்கும் நம்ம வேத தியானத்துக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்பதாக ஒரு ஜெபத்தை நம்ம செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த மாலை வேலையில் எல்லாரும் நாங்கள் கூடி உம்முடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு வாஞ்சியோடு உட்கார்ந்து இருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை பேதையை ஞானி ஆக்குகிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்தெந்த விஷயத்துலலாம் நாங்கள் ஆண்டவரே பேதையா இருக்கிறோமோ அது எல்லாவற்றிலும் எங்களை ஞானவான்களாக்குங்க. எதுல எல்லாம் நாங்கள் குறைவா இருக்கிறோமோ அது எல்லாவற்றிலும் நீங்க நிறைவாக்குங்க எங்களை. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு விதமாக நம்ம வேதத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம ஒரு அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறோம், அதிலிருந்து ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம தியானிக்கிறோம். இன்னும் அநேக நேரங்களில் நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம், இல்லை சில சம்பவங்களை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். இன்னும் பார்த்தோம்னா நம்ம ஒரு முழு புஸ்தகத்தையும் எடுத்து நம்ம கூட தியானித்திருக்கிறோம். ரூத்தை எல்லாம் நம்ம தியானித்திருக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டாபிக்கல் ஸ்டடி, அதாவது ஒரு டாபிக், ஒரு தலைப்பை வைத்து அதிலிருந்து நம்ம ஆண்டவர் என்ன காரியங்களோடு நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிறார், இடைப்பட போகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 69 19 20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன்.
ஸோ இதில் இருந்து தான் நம்ம வேதத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலைகள் வழியாக தாவீது சென்றார் என்பதை நம்ம பார்த்தோம். வேதனை, நிந்தை, வெட்கம், அவமானம், தேற்றவற்ற ஒரு சூழ்நிலை. அவருக்காக அவர் சொல்லுகிறார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. யாருமே அவர் கூட இல்லை, ஒரு இருளான ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த நிந்தையை குறித்து நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். நிந்தை அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இந்த வசனம் பார்க்குறோம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. ஸோ நிந்தையா யாராவது பார்த்தாலோ, நிந்தையா பேசினாலோ அது வந்து நம்முடைய இருதயம் வரைக்கும் பாய்ந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த நிந்தை எப்படி வந்தது, நிந்தை எப்படி மாறும், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நிந்தையை மாற்றுகிறவர், நிந்திக்கப்படுகிற சூழ்நிலையில் அவர் எப்படிப்பட்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட வேதத்திலிருந்து சில சம்பவங்களை எடுத்து நம்ம தியானிக்கலாம். ஸோ நிந்தை அப்படின்னு சொல்லும்போது ரிப்ரோச், மற்றவங்க நம்மளை வந்து ஏளனமாக பார்க்கறது, ஏளனமாக பின்னாடி பேசுறது, நம்மளை அவமதிக்கிறது, இன்னும் நம்மளை சிறுமைப்படுத்தி நம்மளை வெட்கத்துக்குள்ளாக்கி நம்மளை கொச்சப்படுத்துகிறது, நம்ம ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு கூட நினைக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுது இந்த நிந்தை, இல்லையா? ஸோ நிந்தை எப்போல்லாம் வருது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இல்லைன்னா, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா அது ஒரு நிந்தையா இருக்கிறது. இல்லை ஒரு இழப்பு நடக்கும்போது, அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட குடும்பத்துல ஒரு இழப்பு வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நிந்தையாய் ஏற்படுகிறது. பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் இழந்து போகும்போது ஒரு நிந்தையா இருக்கிறது, இல்லையா? மக்களுக்கு முன்பாக அவங்க ஒரு நிந்தைக்குள்ளாக்கப்படுறாங்க. அதே மாதிரி தோல்வி வரும்பொழுதும் அவர்கள் நிந்தைக்குள்ளாகிறாங்க. இப்படி பல விதத்துல நிறைய பேர் நிந்தைக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறாங்க. தினம் தினம் மக்களுடைய பார்வையினால, பேச்சினால, அவங்கள ஒதுக்கி வைக்கிற அந்த நடவடிக்கைகள், இப்படி பல விதத்துல நிறைய பேர் நிந்தைக்குள்ளாக்கப்படுறாங்க. இன்னும் முக்கியமா வந்து குழந்தை இல்லாததுனால அநேகர் நிந்திக்கப்படுறத நம்ம வந்து தினம் தினம் இன்னைக்கு கூட கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து பயங்கரமா வந்து விஞ்ஞானத்துல வளர்ந்துட்டோம், ரொம்ப சிவிலைஸ்ட் ஆயிட்டோம், ரொம்ப மாடர்னான ஒரு லைஃப் வாழ்றோம், மாடர்னான ஒரு எரால இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கும் ஒரு ஒரு ஸ்திரீக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களை எவ்வளவு நிந்திக்கிறாங்க என்பதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். நம்மளுக்கு கூட அநேகர் ஜெப குறிப்புகளை அனுப்புறாங்க. என்னோட கணவரே என்னை நிந்திக்கிறாங்க, என்னோட சொந்த குடும்பமே என்னை நிந்திக்கிறாங்க, என்னை வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் என்னை இன்வைட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் வந்து அவ்வளோ பாவம் பண்ணிட்டேன்னா ஏன் என் வாழ்க்கையில் எப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் என்னை கேவலமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சில சமயங்களில் ஊழியத்திலையும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமும் அநேகர் நிந்திக்கப்படுறாங்க. நிறைய நேரங்களில் ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பலவிதமான நிந்தைகள் அவர்களுக்குள்ளே வருகிறது. எல்லாம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்காக வாழ்ந்தாலும், கர்த்தருக்காக காத்திருந்தாலும், மக்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நான் என்ன ஆண்டவரே இவ்வளோ தூரம் உங்களிடத்துல ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், மக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நிந்தையாக இருக்கிறதே, இதில் ஒரு விடுதலை இல்லையே என்று பரிதவிக்கிற சூழ்நிலைகள், தத்தளிக்கிற சூழ்நிலைகள் அநேகருக்கு வந்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நிந்தை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சில சமயங்களில் வெளியிருந்து பார்க்குறவங்க நிந்திச்சா கூட நமக்கு வந்து அதை தாங்கி கொள்ளலாம். ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம கூடவே இருந்து நம்மளை வேதனைப்படுத்தும் போது அது ரொம்ப கஷ்டம், இல்லையா? நம்ம கூடவே இருப்பாங்க, அன்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும், நமக்காக எல்லாத்தையும் அவங்க செஞ்சு முடிச்சிடுற மாதிரிலாம் பேசுவாங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா நிந்திப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வேதத்தில் பார்க்குறோம், நிறைய பேர் இந்த நிந்தையின் வழியாக கடந்து சென்று இருக்கிறாங்க. தாவீது கூட சொல்கிறாரு, நிந்தை என் இதயத்தை பிளந்தது. அப்படி நிறைய நிந்தை வழியாக போனாலும் முடிவை பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வு தான். எங்கெல்லாம் நிந்திக்கப்பட்டாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உயர்த்தினார். எந்த இடத்துலலாம் வெட்கம் அனுபவித்தார்களோ அதே இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணினார்.
அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை இன்னைக்கு நிந்தையா இருக்கலாம், ஆனா என்னை நம்புகிறவங்க, கர்த்தரை நம்புகிறவங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஆண்டவர் எப்படி நிந்தைகளை, யார் யாருடைய நிந்தையை எப்படி எப்படி மாற்றினார் என்று நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட நிந்தையான வாழ்க்கையினூடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். சொந்த ஜனங்கள், உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை அவமதித்திருக்கலாம், நிந்தையாய் பேசி இருக்கலாம். நீங்கள் ஒரு வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடி உங்கள் தலையை உயர்த்த போகிறது, உங்களை தைரியப்படுத்த போகிறது. என்னுடைய நிந்தையை மாற்றுகிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதனால் நீங்கள் சந்தோஷமாக எங்களோடு கூட இணைந்து இந்த பைபிள் மெடிடேஷனில் கலந்து கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸோ முதலாவது நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். யாருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிந்தை இருந்தது, அதை எப்படி ஆண்டவர் மாற்றினார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆதியாகமம் 30:23 நம்ம வாசிக்கலாம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிற காரியம், நீ ஏற்கனவே சொன்னது போல, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில அது ஒரு நிந்தையாக மாறுகிறது. இங்கு ராகேலுக்கு குழந்தை இல்லை, ஆனால் அவளுடைய சகோதரியாகிய லேயாளுக்கு, அதாவது யாக்கோபின் மூத்த மனைவிக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும் பொழுது இவளுக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருக்குது, இவளுக்குள்ளேயே அவமானமாக இருக்குது. லேயாள் நிந்தித்தாள், அவமதித்தாள், அற்பமாக எண்ணினாள்னு லிட்ரலாக எழுதப்படாவிட்டாலும் அவளுடைய பார்வையே எப்படி இருந்திருக்கோன்னா இவளுக்கு நிந்திக்கிறது போல இருக்கும். அது மாத்திரமல்லாமல் அவளுடைய 2 பேருடைய வேலைக்காரிகளும் பிள்ளை பெறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க இவளை அற்பமாக பார்த்துருப்பாங்க. அதனால தான் ராகேல் சொல்லுகிறாள், ஒரு குழந்தை கிடைத்த உடனே ஆண்டவர் என் நிந்தையை மாற்றி விட்டார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் ராகேலை நினைத்தருளி அவளுக்கு செவி கொடுத்தார். ஸோ செவி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து நமக்கு தெரியுது, ராகேல் ஜெபம் பண்ணி இருக்கிறாள், ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணி இருக்கிறாள். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தான், எல்லாம் பிள்ளைங்க வச்சிட்டு இருக்கும்போது நான் மட்டும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று வேதனையோடு அந்த நிந்தையை நடுவில் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால கர்த்தர் ராகேலை நினைத்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆமென். அதே போலதான் அண்ணாளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை, வேதனை, கஷ்டம். அதில் வாசிக்கும் போது சஞ்சலத்தோடு இருந்தாங்க, மனக்லேசத்தோடு இருந்தாங்க, நிந்திக்கப்பட்டாங்க, அசட்டை பண்ணப்பட்டாங்க, எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இங்க கூட யாரும் நிந்திச்சாங்கன்னு இல்லை, பட் அங்க பார்த்தா விசனப்படுத்தினாள், பெனினாள், விசனப்படுத்துவாள், மனமடிவாக்கினாள், அப்படி பயங்கரமா போட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, வார்த்தைகளினால, பார்வையினால, செயல்களினால இவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறதுனால ஒரு நிந்தையோடு கூட, சிறுமையோடு கூட அவள் தேவனுடைய சன்னிதானத்துல போனான். இந்த சிறுமை மாறணும்னா, இந்த நிந்தை மாறணும்னா தேவனை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல அவள் போய் விண்ணப்பம் பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். நிறைய குடும்பங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இதே நிலைமை தான். குழந்தை இல்லாத சூழ்நிலையில, ஒருவேளை திருமணமாகாத ஒரு சூழ்நிலையில இருந்தா குடும்பத்தினர் மற்றும் தெரிந்தவங்க, அயலகத்தார், என் சொந்த கணவர், சொந்த பிள்ளைகளாலேயே நிந்திக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சனையை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாள். அவளுக்கு திருமணமாகி சில வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. ரொம்ப நிந்தை, ரொம்ப வேதனை. அவளுடைய இன்லாஸ் ஃபேமிலியில் அவளை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க. என் சொந்த கணவர் கூட அவளை சில சமயங்களில் வேதனைப்படுத்தி பேசுவார். ஒரு முறை அவள் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு சில நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டில் குடத்தில் இருந்த தண்ணி அப்படியே இருந்திருக்கிறது. உடனே இவள் தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லியிருக்கிறாள், அந்த குடத்தில் இருக்கிற தண்ணியை கொண்டு போய் வெளியில் ஊற்றிருங்க, ஏன்னா அங்கே கொசு முட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாள். உடனே கணவர் சொல்லியிருக்கிறாரு, கொசுவாது முட்டை போடுதே, போட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது இவளுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தியது. அதாவது உன்னால தான் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியல, அதாவது பெருகட்டும்,
அப்படிங்கிற மாதிரி அவளை வேதனைப்படுத்தி பேசியிருக்கிறார். ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையோடு கூட வந்து அழுது ஜெபம் பண்ணி விட்டு போனாள். சில மாதங்களுக்குள்ளே அவள் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். இப்பொழுது 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாக பிள்ளைகளோடு அவள் நிற்கும் பொழுது நான் பார்த்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரித்திருக்கிறேன். நிஜமாகவே வந்து இந்த குழந்தை இல்லாதது வந்து அநேகருக்கு தெரியாது. எனக்குமே வந்து ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் அவ்வளோ அதில் இதாயிடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒரு அக்கா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டான ஒரு அக்கா. அவங்க வந்து என்கிட்ட வந்து அவங்களுக்கும் குழந்தை இல்லை. அவங்க என்கிட்ட வந்து சில காரியங்கள்லாம் வந்து பகிர்ந்து கொள்வாங்க, அவங்களோட வீட்டில் நடக்கிறதெல்லாம். அப்படி ஒரு முறை அவங்க பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டத்தோடு அன்னைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை என்ற அந்த காரணத்தினால ரொம்ப கஷ்டத்தோடு ரொம்ப துக்கத்தோடு வரும்போது அவங்க சொன்னாங்க, ரோட்ல போற நாய்க்கெல்லாம் குழந்தை பிறக்குது, நான் அந்த நாயை விட நான் அவ்வளோ கேவலமா, ஏன் எனக்கு இப்படி குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களோட பெயின், ஏன் நம்மளால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் அந்த சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு அவங்களோட பெயின் நான் அன்னைக்கு அறிஞ்சு கொண்டேன். ஸோ அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நம்மளால ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியல, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நமக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லையா? அது நிஜமாவே அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே இருதயத்தில் கஷ்டம், நம்முடைய வாழ்க்கை வெறுமையாய் இருக்குதே, நம்மால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியலையே, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை நம்ம கொடுக்க முடியலையேங்கிற வேதனை ஒரு பக்கம். ஆனால் குழந்தை இருக்கிறவங்க அந்த அருமை தெரியாமல், இந்த பிள்ளையுடைய கஷ்டம் தெரியாமல் வேதனைப்படுத்துவாங்க பாரு, அதுதான் ரொம்ப வேதனையான காரியம். ரொம்ப கஷ்டப்படுத்தி நிந்தித்து அவமானப்படுத்தி பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போதே பார்வையிலேயே அவங்க அவ்வளோ ஏளனமாக பார்க்கிறதே நான் அறிந்திருக்கிறேன். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஒரு ஊழியக்கார சகோதரி கூட என்கிட்ட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க வந்து அவ்வளோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம், அவங்களுடைய விசுவாசிகள் மற்ற எல்லாருக்குமே. அப்போ இவங்களுக்கு குழந்தை கிடையாது. அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய சர்ச் பிலீவர் ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பார்வை வித்தியாசமாய் மாறிவிட்டது, பேச்சு மாறிவிட்டது. பரவாயில்ல நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போது ரொம்ப இடிந்து போய் ரொம்ப நொந்து போய் வேதனையோடு கூட என்னிடத்துல, அக்கா ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஸோ குழந்தை இருக்கிறவங்க இல்லாதவங்களை நிந்திக்கிறாங்க. உண்மையிலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது, ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாரையாவது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நீங்கள் நிந்திச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பணும். கண்டிப்பாக பைபிள் படி பார்த்தா நம்ம யாரையுமே அற்பமாக எண்ணக்கூடாது. ஏன்னா உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாக எண்ண மாட்டார். அவர் நிந்திக்கவே மாட்டார், அவர் அவமானப்படுத்தவே மாட்டார், நிந்தையை மாற்றுவார். ஸோ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் மற்றவங்களை ஏளனமாக பார்க்கக்கூடாது. இதே மாதிரி தான் திருமணமாகாத பிள்ளைகளை ஏளனமாக பார்க்கறது. ஒவ்வொரு முறையுமே அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், அந்த வலியும் வேதனையும் தெரியும். வெளியே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ஆனால் அந்த பாதையில் போகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசித்து கூட பார்க்கறதில்ல. ஆனால் நம்ம ஆண்டவர் அந்த நிந்தையை பார்க்கிறார், அந்த அவமானத்தை பார்க்கிறார். பார்த்து கர்த்தர் அற்புதமாய் ஒரு குழந்தையை கொடுத்தார். அன்னாளுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்து அவளுடைய கொம்பு உயரும்படி ஆண்டவர் செய்தார். ஆமென். இன்னொரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 1:24. லூக்கா 1:24. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது எலிசபெத் சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த வார்த்தை, ஜனங்களுக்குள்ளே எனக்கு இருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தார். எப்படி செய்தார்? குழந்தையை கொடுத்தார். குழந்தை இல்லை, மலடியானவள் என்று பெயர் பெற்றவள், வயதானவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள். ஆனால் ஜனங்களுக்குள்ளே ஜனங்கள் இவர்களை நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தாங்க. ஆனால்
கடைசியில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது சொல்லுகிறார், ஜனங்களுக்குள் எனக்கு நேரிட்ட நிந்தையை கர்த்தர் மாற்றும்படி என்னை கடாட்சித்தார். கடாட்சித்தார்னா இரக்கம் பாராட்டினார், தயவு செய்தார், எனக்கு இப்படி செய்தார் என்று சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல பார்க்கிறோம், எலிசபெத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வயது சென்றவர்கள் தான், ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவங்க அவ்வளோ ஜெபம் பண்ணி இருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல அவங்க அந்த ஜெபத்தை மறந்திருக்கலாம், மறந்து போய் இனி வயதாகி விட்டதே, இனிமையா ஜெபிக்கணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டருளினார். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்குள்ள அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருந்தார். எனக்கு ஊழியம் செய்யற பிள்ளைங்க ஆசாரியர்கள், ஆனா குழந்தை இல்லையே என்று அவர்கள் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்த்து அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஒருவேளை நினைக்கலாம், பல வருடங்கள் ஆகிவிட்டது, திருமணம் ஆகி 25 வயது கூட 25 வருஷங்கள் கூட ஆகிவிட்டதே, இனிமே நான் ஜெபிக்கிறதா வேண்டாமா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு குழந்தை தாங்க என்று ஜெபிக்கிறதா வேண்டாமா என்று கூட நீங்க ஜெபத்தை நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை பார்க்கிறார், நீங்க படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறார். கண்டிப்பாக உங்கள் நிந்தையை கர்த்தர் மாற்றுவார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது கணக்கு கிடையாது. ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்படி சாராளுக்கு வயதான நாட்கள்ல ஒரு குழந்தை கொடுத்தாரோ, எலிசபெத்துக்கு வயதான நாட்களிலும் அற்புதங்களை செய்தாரோ, அதே போல என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்ல, நாட்கள் ஆகிக்கொண்டே போகிறது, வெகு காலம் ஆயிற்று, இனி எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்துல இருக்கிற உங்கள் நிந்தையை கர்த்தர் மாற்றும்படி உங்க வாழ்க்கையில கடாட்சம் பண்ணி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நம்ம கடைசியில நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இப்போது எலிசபெத் வாழ்க்கையில, அன்னாள் வாழ்க்கையில மற்றும் ராகேலோட வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அந்த ஒரு நிந்தையை மாற்றி போட்டார், ஒரு குழந்தை இல்லாத அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றி போட்டார் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம் என்றால், யோசுவா 5:9 நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஆமென். இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன். அப்போ எகிப்தின் நிந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியும். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால ஒடுக்கப்பட்டாங்க, கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. எகிப்தியர் இவர்களை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் மோசேயை அனுப்பி அந்த உபத்திரவத்தை பார்த்து அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே வந்து அதுக்கு பிறகும் எல்லா பார்வோனின் சேனையும் வந்து அவங்கள வந்து பின்தொடர்ந்தது. செங்கடல்ல அவர்கள் மரித்து போனார்கள், எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க புறப்பட்டு வனாந்திர வழியாக கர்த்தர் அவர்களை நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த யோர்தானை கடந்த பிறகுதான் கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டு உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு கில்கால் என்று பெயரிடுகிறார். ஆமென். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரு தனி நபர் இல்லைன்னா ஒரு குடும்பத்துக்கான ஒரு நிந்தையா இருந்திருந்தது. அன்னாளுக்கு ஒரு நிந்தை இருந்தது, ராகேலுக்கு நிந்தை இருந்தது, சகரியா குடும்பத்திற்கு ஒரு நிந்தையா இருந்தது. ஆனா இங்க வாசிக்கும் பொழுது அந்த ஹோல் கம்யூனிட்டிக்குமே, அந்த ஹோல் ஜனங்களுக்குமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு நிந்தை இல்லையா? ஆமா. ஆனா ஆண்டவர் அதை புரட்டி போட்டேன் என்று சொல்லுகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய குடும்பத்துல பல நிந்தைகள் இருக்கலாம். தலைமுறையாய் சில நிந்தைகள் நமக்குள்ளே இருக்கலாம். இன்னும் பார்த்தோம்னா இவங்க ஆண்டவர் இயேசுவை கும்பிடுறாங்க, அவங்களை வழிபடுறாங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களே ஒரு நிந்தையாய் பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஆமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நிந்தையை நான் புரட்டி போடுவேன். ஆமென். ஸோ எப்போது ஆண்டவர் புரட்டி போட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கருக்கான கத்திகளை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ண.
அப்ப விருத்த சேதனம் பண்ணி அவர்கள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் நிந்தையை புரட்டி போட்டேன். ஸோ விருத்த சேதனம் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்கள்ல எழுத்தின்படி விருத்த சேதனம். ஆனா இப்பொழுது புதிய உடன்படிக்கையில் இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு நம்முடைய இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது வேண்டாத பாவங்கள், தேவன் பிரியமில்லாத காரியங்கள், இவை எல்லாவற்றையும் நம்ம வெட்டி எறிய வேண்டும். அவை எல்லாவற்றையும் களைந்து போட வேண்டும். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய புளித்த மாவை தூக்கி போட்டுருங்க, புதிய மாவை வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நிறைய காரியங்கள். கோபம், எரிச்சல், பெருமை, மேட்டிமை, கோபம், எரிச்சல், இவை எல்லாவற்றையும் நீங்க தூக்கி போட்டுருங்க. இவைகளை உண்டாக்குகிற அவயவங்களை கூட நீங்க வெட்டி போடுங்கலாம் பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கருக்கான கத்தின்னு சொல்லும்போது வசனம். அப்போ வசனத்தின் படி ஆண்டவர் எப்பெல்லாம் நம்ம இடத்துல பேசுகிறாரோ அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வலிச்சாலும் அந்த நேரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிந்தையை மாற்றுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இடத்துல கேளுங்க, அப்பா நான் எந்தெந்த காரியங்களை வெட்டி போடணும், எந்தெந்த காரியங்களை விட்டு விலகணும், இந்த நிந்தைக்கு காரணம் என்ன என்று ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த ஸ்பாவங்களை நீங்கள் விலக்கும் பொழுது, பரிசுத்தப்படுத்த உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்கள் நிந்தையை மாற்றுவார். முழு குடும்பத்துக்கும் சந்ததி சந்ததியா இருக்கிற அந்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டு உங்களை கில்கால் என்ற அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தாவீது கோலியாத். இதுல கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்தித்தான். அதுதான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலனுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அடுத்த வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இஸ்ரவேலின் சேனைகளை கோலியாத் நிந்தித்தான். அப்போ எல்லாரும் பயந்து போனாங்க இஸ்ரவேலர். ஆனா தாவீது மட்டும் தைரியமாய் வந்து அவன் சொல்றான், நீயோ பட்டயத்தோடு ஈட்டியோடு வர்றான், ஆனால் நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஆமென். அப்போ இயேசுவின் நாமத்துல நம்ம இருக்கணும். அடுத்தது ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த நிந்தையை மாற்ற முடியும். அவ்வளோ பெரிய கோலியாத் எவ்வளவு நிந்திச்சான். சவுல் ராஜா கூட ஓடி ஒளிந்து கொண்டார். ஆனா தாவீது ஒளிந்து கொள்ளல. காரணம் அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம். ஆண்டவருடைய நாமத்தை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். இன்னொரு பக்கம் அவன் கையில ஒரு ஆயுதம் இருந்துச்சு, அதுதான் ஆண்டவருடைய நாமம். அந்த நாமத்தை வைத்து அவன் யுத்தம் பண்ணின பொழுது நிந்தை மாறியது, இஸ்ரவேலருடைய நிந்தை மாறியது. அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு ஒரு பெரிய பேரே கிடைச்சது. சவுல் கொண்டது 1000 பேர் என்றால் தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி அவ்வளோ ஸ்திரீகளும் ஆடி பாடி கொண்டாடினாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். காரணம் இஸ்ரவேலுடைய நிந்தையை மாற்றினது இந்த தாவீது. இதை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ரோமர் 10:13 ஒரு வசனம், அருமையான வசனம் இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்ற ஒரு வசனம் இருக்கு. ஸோ ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளும் போது அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும், அவருடைய நாமத்துல அநேக நாமங்கள் இருக்கிறது இல்லையா? எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஸோ இக்கட்டான சூழ்நிலைகள்ல எல்ஷடாய் தேவனே என்னோடு இருக்கிறீர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, அந்த நிந்தையான ஒரு கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
இருக்கிறார். யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை உங்க பண கஷ்டத்தினால நீங்க நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம். நீங்க அந்த நாமத்தை யெகோவா ஈரே, என் தேவைகள் எல்லாவற்றையும், என்னோட கடன் பாரங்கள் எல்லாவற்றையும், என்னோட பற்றாக்குறைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்க வல்லவராய் இருக்கிறீங்க நீங்க சொல்லும்போது, நீங்க கூப்பிடும்போது அதுல உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். யெகோவா ஷாலோம், சமாதானம் தாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க வேலை ஒரு வேளை உங்க குடும்பம் உடைக்கப்பட்டு இருக்கலாம், நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம உடைந்த குடும்பமா இருக்கலாம். நீங்க ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிடும்போது யெகோவா ஷாலோம், எங்க வீட்டுல வாங்க, எங்க குடும்பத்துல வாங்க, எங்க வாழ்க்கையில வாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், உங்கள் நிந்தையை மாற்றி போடுவார். ஆமென். இன்னும் யெகோவா ரஃபா, அவர் சுகம் தருகிற தேவன். வியாதியினால அநேகர் நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள குடும்பத்துல இருந்தே அப்படி ஒதுக்கிடுறாங்க. எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு பணம் தேவை அதிகமா இருக்கு, ஒருவேளை பணம் கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு அநேகர் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க சொல்லுங்க, யெகோவா ரஃபா, எங்க வாழ்க்கையில சுகம் தருகிற தேவன் நீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்தும் உங்களுக்கு நிந்தையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென். எப்படிப்பட்ட பயப்படுத்துகிற சூழ்நிலையா இருந்தாலும், கலங்க பண்ணுகிற ஒரு நிந்தையான சூழ்நிலையா இருந்தாலும், கோலியாத் அவ்வளோ பெரிய ஆளு, ஆனா சின்ன தாவீது தான் கர்த்தருடைய நாமத்துல ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தது போல, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த நம்மை நிந்திக்கிற அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தை பற்றும் வைராக்கியத்தினால நம்ம நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த நிந்தைகளை மாற்றி சந்தோஷமாய் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இவ்வளவு நேரம் நிந்தை என்ற அந்த டாபிக்ல நம்ம வேதத்தை தியானித்தோம். இன்னும் அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. மகிழ்வுகள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. மகிழ்வுகள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல நன்மறை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவே முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவே முழு இதயத்தோடு. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. கரங்களை தட்டி பாடுங்க. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. கைகளை உயர்த்தி. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல நன்மகன் ஒருவரும் இல்லை. வாழ்வையெல்லாம் மாற்றி விட்டீரே, மழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலர்ந்து வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, மழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. ஆமென். ஆவியில நிரம்பி பாடுங்க, ஆவியில நிரம்பி பாடுங்க. Lord, I bind all the diseases. Lord, I bind every curses. Lord, I pronounce deliverance. I pronounce deliverance. கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, போல வல்லவர் ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் எப்படி நிந்தையை புரட்டி போடுகிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள்ல, நிந்தையான சூழ்நிலைகள்ல இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வெற்றியை நம்மளுக்கு தரப்போகிறார். இது வரைக்கும் நம்ம 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். எலிசபெத் வாழ்க்கையில, அன்னாள் வாழ்க்கையில, இன்னும் ராகேலோட வாழ்க்கையில எப்படி நிந்தையை மாற்றினார், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தையை மாற்றினார், இன்னும் தாவீது மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நிந்தித்த
நிந்தித்த அந்த கோலியாத் மீது, அந்த நிந்தித்த அந்த பிசாசின் கிரியைகள் மீது ஆண்டவர் எப்படி ஒரு வெற்றியை கொடுத்தார் என்பதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த தலைப்புல நம்ம தியானிக்கலாம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான காரியம் நெகேமியாவுடைய வாழ்க்கையில. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போமா? நெகேமியா 2:17. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாகிறாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். இதை கிளீனாக நம்ம பார்க்கணும்னா முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். முதல் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சிறையிருப்புல மீந்து இருக்கிறவங்க எருசலேம்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏனென்றால் அலங்கம் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது. அலங்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அது சுட்டரிக்கப்பட்டதுனால எல்லாரும் சிதறி போய் கிடக்குறாங்க. யார் வேணால் இனிமே எந்த டைம்லையும் உள்ளே வரலாம், போகலாம். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் நிந்தைக்குள்ள இருக்கிறாங்க என்பதை நெகேமியா அறிந்து கொள்ளுகிறார். அறிந்து கொண்டு அவர் ஜெபம் பண்ணி அதன் பிறகு ராஜாவினிடத்தில் அனுமதி பெற்று வரும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை தான் நம்ம வாசித்தோம். நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். அப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது நிந்தை ஆயிடுச்சு. ஆனா நிந்திக்கப்பட்டுட்டோமே, நிந்தையில கிடக்கிறோமேன்னு கிடக்கக்கூடாது. இனிமே எழும்பணும். நம்ம எழும்பி கட்டணும். கட்டுற வேலையை நம்ம செய்யணும் என்று நெகேமியா சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதேபடி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் எழுந்தாங்க. நாங்களும் உங்களோடு கூட எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கரங்களை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் கட்டினாங்க. அப்போ 3ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக பார்த்தா அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க கட்டுறதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருவர் கட்டுவாங்க. அந்த குரூப்பாக கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அதில் ஒரு அருமையான வசனம், 17ஆம் வசனம், 4:17. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். இங்கே பார்க்குறோம், அவங்க சுமை சுமக்கிறவங்களா இருக்கலாம், கட்டுறவங்களா இருக்கலாம், சுமை ஏற்றுறவங்களா இருக்கலாம். எப்படிப்பட்ட வேலை செஞ்சாலும் அவங்கவுங்க வேலை செஞ்சாங்க. ஒரு கையினால அவங்க வேலையை செஞ்சாங்க, மறு கையினால ஆயுதம் பிடித்திருந்தார்கள் பார்க்கிறோம். இப்போ நாம் நிந்தையில் இராதபடிக்கு அலங்கத்தை கட்டுவோம் என்று நெகேமியா சொல்றதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய வேலையை நம்ம செய்யணும். குடும்பம் சிதறி இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் சாத்தா வந்து பல போராட்டங்களை உண்டு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக துக்கத்திலேயே மூழ்கி அமைதியாக கிடக்கக்கூடாது. செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். ஒன்று, கட்ட வேண்டிய வேலையை கட்டணும். இன்னொன்று, ஒரு கையில் ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அதாவது ஆயுதம் என்று சொல்லும் பொழுது அது வேத வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் பைபிள் வாசிக்கணும், ஒரு பக்கம் ஜெபம் பண்ணணும். அதிலே பார்க்கிறோம், ஜாமக்காரர்களை வைத்தார்கள்ட்டு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் பைபிள் ரீடிங், ஒரு பக்கம் தாங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அப்போதான் குடும்பம் கட்டப்படும், நிந்தை மாறும். ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு ஐயோ நிந்தை ஆயிடுச்சு, குடும்பம் இடிக்கப்பட்டுருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அழுது மூலையிலே உட்கார்ந்துட்டு இருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதான் அழகா நெகேமியா சொல்லுகிறார், நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எழுந்து கட்டுவோம். ஸோ இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நிந்தையில் நீங்கள் இருந்தாலும், குடும்பத்தில் பல நிந்தைகளை நீங்கள் அனுபவித்து கொண்டு இருந்தாலும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்னுடைய வேலையை நான் செய்வேன். ஜெபிக்க வேண்டிய வேலையில் ஜெபிப்பேன், பைபிள் வாசிக்க வேண்டிய நேரத்தில் பைபிள் வாசித்து வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணுவேன், குடும்பத்துக்காக நான் செய்ய வேண்டிய பணியை செய்வேன், என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் ஒழுங்காக செய்வேன்னு அவரவர் வேலையை செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த நிந்தை மாறும். குடும்பம் கட்டப்படும், நிந்தை மாறும். இதுலேருந்து நம்ம ஒரு அருமையான ஒரு லெசனை நம்ம படிச்சு கொள்கிறோம். அவங்க வந்து வேலையும் செய்து ஆயுதத்தையும் பிடித்திருந்தாங்க. ஸோ அநேகர் வந்து நான் வேலை செய்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் படிக்கிறேன், எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் வேலைக்கு போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி வேலையை சாக்கு சொல்லிட்டு இந்த காரியத்தை பைபிள் ரீட் பண்ணுறது, ஜெபிக்கிறது அவங்க வந்து விட்டுருவாங்க.
அப்புறம் பார்த்துக்கலாம், லீவ் இருந்தால் பார்த்துக்கலாம், டைம் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே நம்ம அழகாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். ஒரு கைனால வேலை செய்து மறு கைனால ஆயுதம் பிடித்து. அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான், ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது. ஆனாலும் அதை செய்யும் பொழுது தான் அவங்க அதில் வெற்றி பெறுறாங்க அவங்களுடைய அந்த மிஷனில். கண்டிப்பாக இதனுடைய விளைவை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க கட்டினதுனால, ஆயுதத்தையும் பிடித்து தாங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சு கட்டினதுனால ரிசல்ட் பார்க்கும்போது நெகேமியா 6ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தை வாசிப்போம். அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அப்போ இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவங்க கட்டினதின் விளைவு அந்த நிந்தை மாறியது, அலங்கம் கட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, பிரஜாதிகளும் பகைஞர்களும் சொல்றாங்க, இந்த கிரியை கர்த்தரால் இவர்களுக்கு கைகூடி வந்தது. இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, பயங்கரமா இது நிந்தையா பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இது எப்படி இவங்க மண்மேடான கற்களுக்கு உயிர் கொடுப்பாங்களோ, இவங்க கட்டினா என்ன, ஒரு நரி ஏறு போச்சுன்னா அந்த எல்லாமே இடிஞ்சு விழுந்துரும், அப்படி அவ்வளோ நிந்திச்சாங்க. சன்பல்லாத் தொபியா ஒரு குரூப்பே நிந்தித்து கொண்டே இருந்தாங்க. அற்பமான யூதர்னு, அதாவது 4ஆம் அதிகாரத்துலலாம் 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப கேவலமா பேசினாங்க. ஆனா அதே பகைஞர் சொல்றாங்க, இது கர்த்தரால் கைகூடி வந்தது. ஆமென். அப்போ நிந்தை மாற்றப்படும் பொழுது யார் நிந்திச்சாங்களோ அவங்களே சொல்லுவாங்க, கர்த்தர் இவங்களுக்கு அற்புதம் செய்தார்ப்பா. அதுதான் ஒரு பெரிய காரியம். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இவ்வளவு நேரம் யார் யார் வாழ்க்கையில நிந்தை இருந்துச்சு, அந்த நிந்தை மாறுவதற்கு என்ன வழி, அந்த நிந்தையை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்று நம்ம பார்த்தோம். இப்போ நிந்தை மாறும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள், அதையும் சில வசனங்களை வைத்து நம்ம வாசிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் வசனம் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் திரும்ப நிறைய பைபிளை திரும்ப மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். இன்னும் யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் நிந்திக்கப்பட்டாங்க, அவமதிக்கப்பட்டாங்க, கர்த்தர் இப்படி அவங்களை மாற்றினார் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக பார்த்தா, தாவீதுடைய வாழ்க்கையில் சீமேயை நிந்தித்தான். அந்த நிந்தித்த நேரத்தில் தாவீது அந்த நிந்தித்தவனை ரொம்ப வேதனைப்படுத்தலை, அமைதியாக பொறுத்து கொண்டான். காரணம் என்னன்னு கேட்கும்பொழுது, ஆண்டவர் இவன் என்னை நிந்திக்க அனுமதித்திருக்கிறார், இவன் நிந்திக்கிற நிந்தை நிமித்தம் அந்த சிறுமையை பார்த்து கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அவன் அமைதியா இருந்ததை பார்க்கிறோம். அதே போல தாவீதை உயர்த்தினார். அந்த உயர்த்தின பொழுது அந்த சீமையவே வந்து அவரை பணிந்து கொண்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய சத்துருக்கள் உங்களை நிந்திக்கலாம். நிந்திச்சாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நிந்திக்கப்பட்டவங்க, ஆனால் அவங்கவுங்க ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணாங்க, தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டாங்க, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல காத்திருந்த பொழுது கர்த்தர் எல்லாருடைய சிறுமையை கர்த்தர் மாற்றினார், நிந்தையை மாற்றினார், ஒரு அற்புதத்தை செய்தார். யோபுடைய வாழ்க்கையில கூட அப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிந்தித்தாங்க, அவங்க ஒய்ஃப் நிந்தித்தாங்க, எல்லாருமே நிந்தித்தாங்க. ஆனா அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த அந்த புக்கோட எண்ட்ல நம்ம பார்த்தோம்னா 2 தனியான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார் என்பதை நம்ம பார்த்திருக்கோம். ஆமென். செப்பனியால கூட ஒரு அருமையான வசனம், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். ஆமென். இப்போ சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். நிந்தை மாறும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஸோ இந்த வசனம் பார்க்கும் பொழுது நிந்தை மாறும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி உண்டாகிறது, பொருளாதாரத்தில் ஒரு பிளெஸ்ஸிங் வருகிறது. அதை நம்ம பார்க்கிறோம். யோவேல்ல நிறைய வேதனைகள், நிறைய இழப்புகள். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், 15ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது உபவாச நாளை ஏற்படுத்துங்கள், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறார். அப்படி ஜெபித்த பொழுது நிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை கர்த்தர் மாற்றுவார்.
அவர் மாற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. எப்படி யோபு இழந்ததை ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டானோ, நீ ஏற்கனவே சொன்னது போல ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால திருப்தி அடைவீர்கள். திருப்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அப்போ ஆண்டவர் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா வாழ வைப்பார். ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு லைஃபை கர்த்தர் கொடுப்பார். அதை தான் நம்ம தொடர்ந்து 26ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நிந்தை மாறும் பொழுது ரெண்டத்தனையான பலன். நிந்தை மாறும் பொழுது ஒரு திருப்தி. நிந்தை மாறும் பொழுது நமக்கு பொருளாதாரத்துல செழிப்பு. அது மாத்திரமல்ல, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இதே மாதிரி தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலையும் ஒரு அருமையான வசனம் இருக்குது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும், இதற்கு முன்பதாக நம்ம வாசிச்ச அதே வசனங்களை தான் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். அதே மீனிங் தான் இல்லையா? இனிமேல் நிந்தைக்குள்ளாயிராதபடி. ஆமென். நிந்தை இல்லாம நம்ம எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றால், பஞ்சம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய ஃபுட்ல இருந்து எல்லாவற்றிலும் நம்மளுடைய வயலின் பலன்கள் அப்படின்னும் போது, வயல் அப்படின்ற போது ஒரு ஒரு ஆக்குபேஷனை குறிக்கிறது இல்லையா? அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த வேலை செய்கிற அந்த தொழிலில் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். வயல்னு சொல்லும்போது ஊழியத்தையும் குறிக்கிறது. ஸோ ஊழியத்திலையும் ஆத்துமாக்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். சில ஊழியக்காரங்க கூட நிறைய நேரங்களில் ஆத்தும அறுவடை இல்லாமல் எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் நிந்தைக்குள்ள வேதனைக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கும் வயலின் பலனை பெருக பண்ணுவேன், நிந்தையை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நிந்தையை மாற்றுவேன் என்று சொல்லும்பொழுது அந்த வசனத்துல அசுத்தங்களை எல்லாம் நீக்கி என்று சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம ஆண்டவரிடத்துல போனாலே போதும், அவர் நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி எல்லா நிந்தைகளையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த நிந்தையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, நிந்தைகள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது, தலை குனியக்கூட சூழ்நிலைகள் வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்திலே குறைவுகள் வரும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லா நிந்தைகளையும் மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இந்த பூமியில் இருக்கிற அத்தனை நிந்தையும் கர்த்தர் மாற்றி போட்டு நம்மை உயர்த்தி அவரோடு கூட நித்திய காலமாய் வாழவும் வைக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அதனால இந்த நாட்களில் கொஞ்ச நாட்கள் இருக்கிற அந்த நிந்தையை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நிந்தையை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிந்தையை போக்குகிறவர், நிந்தையை புரட்டி போடுகிறவர், நிந்தைக்கு சரியாக சந்தோஷத்தினால நம்மை நிரப்புகிறவர். சங்கீதம் 90ல் மோசே சொல்லுகிறார், நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியினால எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறது போல, நம்ம எந்த அளவுக்கு நிந்திக்கப்பட்டோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ரட்சிப்பை தருவார், நிந்தையை மாற்றுவார், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. செப்பனியாவில் சொல்லப்பட்டது போல, எந்தெந்த இடத்துல நிந்திக்கப்பட்டோமோ, எந்தெந்த இடத்துல வெட்கம் அனுபவித்தோமோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருந்தாலும், நிந்தைக்கு அவமானத்துக்கும் உட்பட்டு இருந்தாலும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம நிந்தையை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா? முதலாவது ராகேலை குறித்து பார்த்தோம், அன்னாளை குறித்து பார்த்தோம், அப்புறம் எலிசபெத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அவங்க 3 பேர் வாழ்க்கையிலையும் ஒரு நிந்தை இருந்தது. குழந்தை இல்லாத ஒரு நிந்தை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிந்தை இருந்தது. எல்லாவற்றிலும் அவங்க 3 பேரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய நிந்தையை மாற்றினார் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக யோசுவாவில் நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான அந்த
நிந்தையை தங்களை தானே பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்போது ஆண்டவர் அந்த நிந்தையை மாற்றினார், ஒரு கில்காலை அவங்க வாழ்க்கையில கொடுத்தார் என்பதை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக கோலியாத்னால வந்த நிந்தை, ஆண்டவருடைய நாமத்தை நிந்தித்த அந்த கோலியாத்தை நம்ம பார்த்தோம். அந்த விஷயத்துல ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு தாவீது சென்றதுனால அவங்க ஒரு விடுதலையை, ஒரு வெற்றியை, ஒரு மாபெரும் சந்தோஷத்தை, ஒரு ஆர்ப்பரிப்பை நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இங்க பார்க்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு அந்த நிந்தையை மாற்றினார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். கடைசியாக நெகேமியாவோட புஸ்தகத்துல பகைஞர்களால அந்த அலங்கம் இடிப்பட்டதுனால அவங்க வாழ்க்கையெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு இருந்த நிலைமையில அவங்க நிந்திக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அந்த சூழ்நிலைகள்ல அவங்க ஆயுதம் பிடித்தவர்களாய் அவங்க வேலை செய்யும் பொழுது, ஆயுதம் என்பது ஆண்டவருடைய வசனத்துக்கு அடையாளமா இருக்கிறது இல்லையா, அந்த வசனத்தை அவங்க பிடித்து அவங்க வேலையை தொடர்ந்து செய்யும் பொழுது அவங்க நிந்தையை மாற்றி ஆண்டவர் அந்த அலங்கத்தை 52 நாளுக்குள்ளாக கட்டி முடித்தார் என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ ஜெபம் பண்ணும்போது, பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது, ஆண்டவரோட நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது, கடைசியாக வசனத்தை பிடித்து நம்ம வேலைகளை செய்யும் பொழுது நம் காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை மாற்றி போடுவார் என்பதை நம்ம பார்த்தோம். இவெல்லாவற்றையும் வைத்து ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையும் மாற்றுங்க, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற நிந்தையை மாற்றுங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரமாக உம்முடைய வேதத்தை தியானிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிந்தை என்கிற தலைப்புல அப்பா எங்கள் வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள்ல நாங்கள் நிந்திக்கப்படுகிற நேரத்துல அப்பா உம்முடைய கிருபை எங்களை எவ்வளவாய் தாங்குகிறது என்பதை அறிந்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்த கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இப்படிப்பட்ட வேதனைகளோடாக ஆண்டவரை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் மாறிட்டும் அப்பா, வேதனைகள் மாறிட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, மற்ற மனிதர்கள் அவர்களை நிந்தையாய் பார்க்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கரத்தால் அவர்களை அணைத்து கொள்வீராக ராஜா. குறைவுகளோடு கூட நிந்தனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வாதத்தால் நீ நிரப்ப வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்நாளை நினைத்திருளின தெய்வமே, ஆண்டவரே, ராகேலை எலிசபெத்தை நினைத்து ஆண்டவரே அவர்கள் நிந்தையை மாற்றி நீர் கடாட்சம் பண்ணினது போல அப்பா உம்முடைய பிள்ளைகளை கத்தர் இரக்கம் பாராட்டி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. திருமண தடைகள் மாறுவதாக ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன குறைவுகளோடு நிந்தையான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல அப்பா, குடும்பம் ஆண்டவரை சிதறடிக்கப்பட்டதினால ஆண்டவரை வேதனையோடு நிந்தையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக அவர்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. கணவன் மனைவி கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சமாதானத்தை கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அலங்கம் எப்படி கட்டப்பட்டதோ அதே போல உடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்பட்டு கர்த்தர் எங்கள் நிந்தையை மாற்றினார் என்று சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க நிந்தையை மாற்றும் பொழுது அப்பா பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பீரே. உம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரம் பெருகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆச்சரியமான அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படட்டும், எல்லா வேதனைகள் மாறுவதாக, கஷ்டங்கள் மாறுவதாக, வெட்கம் அனுபவிக்கிற அதே இடத்துல தலை நிமிர்ந்து வாழும்படி கிருபை பாராட்டுங்க. திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறபடியால் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் ஆண்டவரை திருப்தியாய் வாழும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கு நிந்தை புரட்டப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வேதனைப்படுத்துகிற, கலங்க பண்ணுகிற, நிந்திக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை அழித்து போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை மாற்றி உம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுங்கப்பா. அதிசயங்களை காணப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்தபடி நாளை இரவு முழு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை குறித்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதலை நம்ம காண்போம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.